லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அஜித். அஜித்துக்கு பைக் மற்றும் கார் ரேஸ் மீது அதிக ஈடுபாடு உண்டு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். துணிவு படத்தை முடிச்ச கையோட அப்படியே ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டாரு. அதுவும் பைக்ல. அவரோட லைஃப்லயே இந்த வேர்ல்டு டூரை அவர் மறந்திருக்கவே மாட்டாரு. இந்த ஜேர்னி அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அஜித்தை பத்தி நம்ம என்னதான் குறை சொன்னாலும் இவர் எதுக்கு இண்டஸ்ட்ரியில இருக்காரு, அப்படியே பைக் ஓட்டிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு அஜித் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சாலும் எத்தனை பேர் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அஜித் இன்னைக்கு வரைக்கும் அவரோட பேஷன் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அஜித் பைக்ல ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வந்தாச்சு. இப்ப கார் ரேஸ் குள்ளையும் பல வருஷம் கழிச்சு திரும்ப வர போறாரு. நம்ம எல்லாருக்குமே தமிழ் சினிமால கார் பைக் அப்படின்னு ஒரு பேச்சு எடுத்தாலே எல்லாருக்குமே அஜித்தோட ஞாபகம் தான் வரும். அந்த அளவுக்கு இவர் திறமைசாலி தான். சோ அஜித் அவரோட பர்சனல் லைஃப்ல பண்ணக்கூடிய விஷயங்களை இனிமே குறை சொல்லாம வாழ விடு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அருண் விஜய். அருண் விஜய் ஒரு காலகட்டத்துல தமிழ் சினிமால முன்னணி நடிகரா தான் இருந்தாரு. ஆனா போக போக அவரோட மார்க்கெட் அப்படியே காலியாயிடுச்சு. அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு என்ன இருந்தால் படத்துல அஜித்துக்கு வில்லனா நடிச்சு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அருண் விஜய்க்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்பவே நல்லா தான் இருக்காரு. அருண் விஜய்க்கும் அஜித்த மாதிரியே பைக் கார் மேல ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதுலயும் ரேஸ் போகணும் அப்படின்னு அதிக ஆசை இருக்கான். என்ன இருந்தால் பட ஷூட்டிங்ல ரெண்டு பேரும் பைக்கை பத்தியும் காரை பத்தியும் அதிகமா பேசியிருக்காங்க. இப்போ அருண் விஜயும் அவரோட ஓய்வு நேரங்கள்ல ஒன்னு உடற்பயிற்சி செய்வாரா, இல்ல பைக் எடுத்துக்கிட்டு ஊரை தான் சுத்திட்டு இருக்காரு. சோ இவருக்கும் பைக் ரைட்னா ரொம்ப பிடிக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண். ரீசெண்டா தான் லப்பர் பந்து படம் ரிலீஸ் ஆகி சும்மா சக்க போட்டிருக்கு. ஹரிஷ் கல்யாணுக்கு செம மார்க்கெட் ஏறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஆரம்பத்துல இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் ஒரு படம் நடிச்சார், ஞாபகம் இருக்கா? இந்த படத்துக்காக இவர் லடாக்ல டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஷாட் உண்டு. சோ இதுக்காக இவர் லடாக்ல பைக் ஓட்டிருக்காரு. இந்த டைம்ல தான் ஹரிஷ் கல்யாணுக்கு பைக் மேல ஆர்வமே வந்திருக்கு. அது வரைக்கும் பெருசா பைக் மேல எந்த ஒரு கிரஷும் கிடையாதான். ஆனா எப்போ இந்த ஒரு டிராவல் அவர் பண்ணாரோ, அதாவது லடாக்ல டிராவல் பண்ணாரோ, அதுல இருந்து பைக் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஹரிஷ் கல்யாணும் இப்ப அவரோட ஃப்ரீ டைம்ல அடிக்கடி பைக் எடுத்துட்டு ஊரை தான் சுத்திட்டு இருக்காராம். அதை தாண்டி அவருக்கு எப்படியாவது இந்தியா முழுக்க ஒரு பைக் டூர் போகணும்னு ஆசை. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதவன். தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாய் அப்படின்னா கண்டிப்பா எப்பவுமே மாதவன் தான். இவர்கிட்ட நிறைய விலை உயர்ந்த பைக் எல்லாம் இருக்கு. இந்த உலகத்தோட நிறைய இடங்களுக்கு போய் லக்ஸரி பைக்ஸ் எல்லாத்தையுமே மாதவன் வாங்கி தான் வச்சிருக்காரு. மாதவனுக்கு பாலைவனத்துல பைக் ரேஸ் பண்றது ரொம்ப பிடிக்குமா. சோ பாலைவனத்துல என்னென்ன பைக் ரேஸ் ஓட்ட முடியுமோ அது எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மாதவனுக்கு நைட் ரைட்னா ரொம்ப பிடிக்கும். அவர் சினிமாக்குள்ள வந்த ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே நைட் ரைடு போய்கிட்டே தான் இருப்பாராம். ஆனா பெருசா வெளியே யாருக்கும் தெரியறது இல்ல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா. மத்த ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆர்யா இந்த விஷயத்துல கொஞ்சம் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் காரு பைக் அப்படின்னா ஆர்யாக்கு சைக்கிளா. ஆர்யாவோட கேங் தெரியும்ல, விஷால், விஷ்ணு விஷால், ஜீவா, இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஆர்யா சூப்பரா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரா. ஆர்யா சார்பட்டா பரம்பரை படத்துக்காக ஒரு உடம்ப ரெடி பண்ணார்ல, அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாரு. அந்த டைம்ல தான் சைக்கிள் ஓட்டக்கூடிய நேரத்தை அதிகரிச்சிருக்காரு. இப்ப அவரோட மிகப்பெரிய பொழுதுபோக்கு அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது தானா. ஒரு வாட்டி ஆர்யா சைக்கிள்லயே 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரைடு போயிட்டு வந்திருக்காரு. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது எம்.எஸ். பாஸ்கர். எம்.எஸ். பாஸ்கர் எப்படி இந்த லிஸ்ட்ல வந்தாருலாம் யோசிக்காதீங்க. இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மனுஷன் அந்த காலத்துல இருந்தே பைக் மேல பயங்கர கிரேஸ் உண்டா. ஆனா பெருசா டைம் கிடைக்காததுனால இவரோட ஆசைகள் எல்லாமே அப்படியே நின்னு போயிருக்கு. நம்ம அஜித்துக்கு முன்னாடியே எம்.எஸ். பாஸ்கருக்கு பைக்ல வேர்ல்டு டூர் போகணுன்ற ஆசை இருந்திருக்கு. ஆனா இனிமே என்னால ஒரு பைக்கை ஓட்டிட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு சோகமா அவருக்குள்ள இருக்கான். நிறைய இடங்கள்ல பைக் ரேஸ்ல அஜித்துக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் எம்.எஸ். பாஸ்கர் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இவருக்கு அந்த அளவுக்கு பைக் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு. ஒரு வாட்டி இவரோட மகள் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கை இவருக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அந்த டைம்ல எம்.எஸ். பாஸ்கர் ரொம்ப பூரிச்சு போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருக்கு பைக்கை பார்த்தாலே ரொம்ப பிடிக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பைக் இல்ல கார் ரைட்லாம் பிடிக்குமா? நீங்க இது வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.